ப்ரீடிங்காக சில பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது எங்கள் அம்மா வெட்டி தர சொன்னால் கையில் பேட்ச் ஒர்க் பார்த்துட்டாங்க. நம்ம பீட்டாவை ப்ரீடிங் விட்றலான்னு ஃபஸ்ட் நார்மல் வாட்டர் கூட பாதாம் லீஃப் ஆட் பண்ணி வச்சா அப்போ தான் பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கும். பீட்டா நம்மக்கிட்ட ஃபீமேல் என்ன இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்த ஒய்லட் கலர் ஃபுல் மூன் தான் இருக்குது. மெயில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃபுல் மூன் இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுட்டு பபிள் நெஸ்ட்டுக்காக பிளாஸ்டிக் பேப்பர் சைடில் வச்சாச்சு. மேல் பீட்டாவை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபீமேல் பீட்டாவை பாட்டிலில் போட்டால் ரெண்டு அவ்வளோ அட்ராக்ட் ஆகும். மிச்ச ப்ரீடிங் போட்டு வச்சதையும் 75% க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹோம்லேருந்து அக்வாரியம் சாண்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கப்பி ஃப்ரைஸ்க்காக இத்தினோண்டு ஒரு பாக்ஸ் ஆட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் வந்துட்டு போன வாரமும் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஃப்ரைஸும் உள்ளே வச்சு போட்டோம். சின்ன வேலைக்கு அப்புறம் நம்மளோட அக்வேரியம் செட்டப் சூப்பர் ஆகிடுச்சு. இதில் பிளான்டட் செட்டப் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ்க்காக பெரிய டேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌலிக்காக சின்ன டேங்க்கு, நம்ம அழகிக்காக ஒரு சின்ன டேங்க்கு, சைடில் வந்து ஆஸ்கர் குட்டி. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திரும்ப கப்பீஸ் குட்டி போட்டுருந்துச்சு. பேரண்ட் கப்பியை தனியாக எடுத்து வச்சாச்சு. இதுதான் அந்த பேரண்ட் கப்பி கெத்தர் காணல. சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் போட்டுருந்துச்சு. மொத்தமாக இவ்வளோ இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இந்த ரேக்கில் போட்டு வச்சாச்சு. நம்மக்கிட்ட எப்பயும் வந்து வாங்குற பையன் சில கப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். அதில் ஒரு பேரண்ட் கப்பீஸ் 4 குட்டி கப்பீஸ் இருந்துச்சு. கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு. ஹோமில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த ப்ரீடிங் கப்பீஸ்லாம் எடுத்து தனியாக போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கப்பி ஃப்ரைஸ்க்கு தண்ணி லெவல் இவ்வளோ கம்மி பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சாப்பாடு போட்டால் சீக்கிரம் சாப்பிட்ரும். ஆத்திமியா டேப்லெட் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா செமையாக இருந்துச்சு. ஹேட்ச் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட அலிகேட்டருக்காரை சேல் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். வாங்கின ரேட்டுக்கே கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.